ரீட் லைக் அ மாங்க் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். சுய முன்னேற்றம், தனிமனித வளர்ச்சி மற்றும் உலகின் சிறந்த புத்தகங்களிலிருந்து கற்றுக்கொள்ளும் ஆர்வம் உங்களுக்கு இருந்தால் நீங்கள் சரியான இடத்திற்கு வந்துள்ளீர்கள். இந்த சேனலில் சக்தி வாய்ந்த புத்தக சுருக்கங்கள், வாழ்க்கையை மாற்றக்கூடிய பாடங்கள் மற்றும் உங்கள் சிந்தனை, பழக்க வழக்கங்கள், உற்பத்தி திறன் மற்றும் வெற்றியை மேம்படுத்த உதவும் செயல்படுத்தக்கூடிய கருத்துக்களை காணலாம். இது சில நிமிடங்களில் மறைந்துவிடும் வெறும் ஊக்கமூட்டும் பேச்சுகள் அல்ல. ஒவ்வொரு வீடியோவும் உங்கள் வாழ்க்கையில் உண்மையான மாற்றத்தை உருவாக்கும் செயல்பாட்டு வழிமுறைகளை வழங்குவதற்காக உருவாக்கப்பட்டுள்ளது. ரீட் லைக் அ மாங்க் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து புத்தக அறிவை செயலாக மாற்றும் பயணத்தில் எங்களுடன் இணைந்திடுங்கள். படி, சிந்தி, செயல்படு, வளர்ச்சி பெறு. இன்று டேல் கார்னெகி எழுதிய உலக புகழ்பெற்ற ஹவ் டு வின் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் இன்ஃப்ளூயன்ஸ் பீப்புள் புத்தகத்தின் 4வது அத்தியாயத்தை பற்றி பார்க்கப் போகிறோம். இந்த அத்தியாயத்தின் தலைப்பு, மற்றவர்களிடம் உண்மையான அக்கறை காட்டுங்கள். பீகம் ஜெனுயினலி இன்ட்ரெஸ்டட் இன் அதர் பீப்புள். சிலர் எங்கு சென்றாலும் எளிதாக நண்பர்களை உருவாக்கி நல்ல உறவுகளை வளர்த்து அனைவரின் மனதிலும் நீங்காத இடத்தை பிடிப்பதை நீங்கள் கவனித்திருக்கிறீர்களா? அதற்கான ரகசியம் அதிகம் சுவாரஸ்யமாக இருப்பதில் இல்லை என்று டேல் கார்னெகி கூறுகிறார். மாறாக மற்றவர்களிடம் உண்மையான ஆர்வம் காட்டுவதில்தான் இருக்கிறது. இந்த அத்தியாயத்தில் மற்றவர்களிடம் உண்மையான அக்கறை காட்டுவது எப்படி ஆழமான உறவுகளை உருவாக்குகிறது, நம்பிக்கையை பெற உதவுகிறது மற்றும் உங்கள் செல்வாக்கை அதிகரிக்கிறது என்பதை பார்ப்போம். நண்பர்களை உருவாக்கவும் மக்களை நேர்மறையாக பாதிக்கவும் உதவும் ஒரு சக்தி வாய்ந்த கொள்கையை இப்போது தெரிந்து கொள்வோம். ஒரு உரையாடலில் நீங்கள் புறக்கணிக்கப்பட்டதாக உணர்ந்ததுண்டா? ஏன் சிலர் ஒரு அறைக்குள் நுழைந்தவுடன் அனைவருடனும் எளிதாக தொடர்பு ஏற்படுத்துகிறார்கள், ஆனால் சிலர் அர்த்தமுள்ள உறவுகளை உருவாக்க போராடுகிறார்கள் என்று யோசித்ததுண்டா? நீங்கள் பல நெட்வொர்க்கிங் நிகழ்ச்சிகள், தொழில் சந்திப்புகள் அல்லது சமூக நிகழ்வுகளில் புதிய தொடர்புகளை உருவாக்க முயற்சி செய்திருக்கலாம். ஆனால் அந்த உரையாடல்கள் சங்கடமாகவும் செயற்கையாகவும் அல்லது நினைவில் நிற்காததாகவும் இருந்திருக்கலாம். பிரச்சனை உங்கள் பேச்சு திறனில் இல்லையென்றால், உங்கள் குணநலனிலும் இல்லையென்றால், அதிர்ஷ்டத்திலும் இல்லையென்றால், டேல் கார்னெகியின் கருத்துப்படி பலர் உறவுகளை உருவாக்க தவறுவதற்கான முக்கிய காரணம் அவர்கள் தவறான நபரின் மீது கவனம் செலுத்துவதுதான். அதாவது தங்களை பற்றியே அதிகம் சிந்திப்பது. நேர்மையாக சொல்வோம், நம்மில் பெரும்பாலானோர் நம்மை பற்றியே அதிகம் சிந்திக்கிறோம். நமது இலக்குகள், நமது பிரச்சனைகள், நமது சாதனைகள், நமது கருத்துக்கள் பலர் உரையாடல்களில் உண்மையில் கேட்பதில்லை. அவர்கள் பேசுவதற்கான தங்களது முறைக்காக காத்திருக்கிறார்கள். கடைசியாக நீங்கள் நடத்திய உரையாடலை நினைத்து பாருங்கள். மற்றவரை புரிந்து கொள்ள நீங்கள் கேட்டீர்களா? அல்லது அடுத்து என்ன பதில் சொல்ல வேண்டும் என்று யோசித்து கொண்டிருந்தீர்களா? இந்த சுயநல அணுகுமுறை மனிதர்களுக்கு இடையே ஒரு கண்ணுக்கு தெரியாத சுவரை உருவாக்குகிறது. நாம் நண்பர்களை விரும்புகிறோம், மரியாதையை விரும்புகிறோம், செல்வாக்கை விரும்புகிறோம். ஆனால் நம்முடைய செயல்கள் ஒரு விஷயத்தை மட்டுமே சொல்லுகின்றன: நான் நான் நான். இப்பொழுது இந்த கொள்கையை பின்பற்றாத போது என்ன நடக்கிறது என்பதை பார்ப்போம். நீங்கள் ஒரு நெட்வொர்க்கிங் நிகழ்ச்சிக்கு செல்கிறீர்கள், உங்களை அறிமுகப்படுத்துகிறீர்கள், உங்கள் வேலை பற்றி பேசுகிறீர்கள், உங்கள் சாதனைகள் பற்றி பேசுகிறீர்கள், உங்கள் அனுபவங்களை பகிர்கிறீர்கள். சில நிமிடங்களில் உரையாடல் முடிந்து விடுகிறது. எந்த நினைவூட்டும் தொடர்பும் உருவாகவில்லை. ஏனெனில் எதிரில் இருந்த நபர் முக்கியமானவராக உணரவில்லை. அவர் கேட்கப்பட்டதாக உணரவில்லை, புரிந்து கொள்ளப்பட்டதாக உணரவில்லை. மக்கள் நீங்கள் சொன்னதை மறந்துவிடலாம், ஆனால் நீங்கள் அவர்களை எப்படி உணர வைத்தீர்கள் என்பதை ஒருபோதும் மறக்க மாட்டார்கள். டேல் கார்னெகி கூறிய ஒரு பிரபலமான வரி: மற்றவர்களிடம் ஆர்வம் காட்டுவதன் மூலம் 2 மாதங்களில் நீங்கள் அதிக நண்பர்களை பெற முடியும். ஆனால் மற்றவர்களை உங்களிடம் ஆர்வம் கொள்ளச் செய்வதற்காக முயற்சித்தால் 2 ஆண்டுகள் கூட போதாது. அப்படியானால் தீர்வு என்ன? மற்றவர்களிடம் உண்மையான ஆர்வம் காட்டுங்கள். கவனியுங்கள், இது ஒரு தந்திரம் அல்ல, இது ஏமாற்றும் உத்தி அல்ல, இது ஒரு மனப்பான்மை. ஒருவரை சந்திக்கும் பொழுது, இந்த நபரிடமிருந்து நான் என்ன பெற முடியும் என்று கேட்பதற்கு பதிலாக, இந்த நபரை பற்றி நான் என்ன கற்றுக்கொள்ள முடியும் என்று கேளுங்கள். அவர்களை கவர முயற்சிக்காதீர்கள், அவர்களை புரிந்து கொள்ள முயற்சியுங்கள். இந்த துறையை தேர்ந்தெடுக்க உங்களுக்கு என்ன ஊக்கம் அளித்தது? தற்போது நீங்கள் மிகவும் உற்சாகமாக செய்யும் வேலை என்ன? இந்த ஆண்டில் நீங்கள் கற்ற மிகப்பெரிய பாடம் என்ன? போன்ற கேள்விகளை கேளுங்கள். பிறகு மிக முக்கியமான ஒன்றை செய்யுங்கள். கேளுங்கள், உண்மையாக கேளுங்கள். பதிலளிப்பதற்காக அல்ல, விவாதிப்பதற்காக அல்ல, புரிந்து கொள்வதற்காக. முடிவுரை: இந்த அத்தியாயத்தின் முக்கியமான பாடம் மிகவும் எளிமையானது. நண்பர்களை உருவாக்க விரும்புகிறீர்களா? மக்களிடம் ஆர்வம் காட்டுங்கள். செல்வாக்கு பெற விரும்புகிறீர்களா? மக்களிடம் ஆர்வம் காட்டுங்கள். வலுவான உறவுகளை உருவாக்க விரும்புகிறீர்களா? மக்களிடம் ஆர்வம் காட்டுங்கள். ஏனெனில் செல்வாக்கு என்பது மக்கள் உங்களை பாராட்டும் போது தொடங்குவதில்லை,
அவர்கள் உங்களால் புரிந்து கொள்ளப்பட்டதாக உணரும்போது தொடங்குகிறது. இன்று ஒரு சவாலை ஏற்றுக்கொள்ளுங்கள். ஒரு உரையாடலில் உங்கள் ஒரே நோக்கம் மற்றவரை பற்றி அறிந்து கொள்வதாக இருக்கட்டும். அது உங்கள் உறவுகளில் எவ்வளவு பெரிய மாற்றத்தை உருவாக்குகிறது என்பதை நீங்கள் ஆச்சரியத்துடன் காண்பீர்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் செய்யுங்கள். உங்கள் நண்பர்களுடனும் குடும்பத்தினருடனும் பகிருங்கள். உங்கள் கருத்துக்களை கமெண்டில் பதிவிடுங்கள். நாம் ஒன்றாக விவாதிப்போம். மேலும் இது போன்ற புத்தக சுருக்கங்கள் மற்றும் வாழ்க்கையை மாற்றும் பாடங்களை தொடர்ந்து பெற ரீட் லைக் அ மாங்க் சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள். நினைவில் கொள்ளுங்கள், மக்கள் நீங்கள் எவ்வளவு தெரிந்திருக்கிறீர்கள் என்பதை பற்றி கவலைப்பட மாட்டார்கள். நீங்கள் அவர்களை எவ்வளவு அக்கறையுடன் அணுகுகிறீர்கள் என்பதைத்தான் நினைவில் வைத்திருப்பார்கள். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி.